வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை வச்சு ஒரு சூப்பரான கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி செய்யலாம். அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போனால் போதும், கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதோட ரா ஸ்மெல் போன பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு மில்க் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பாலை டைரெக்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்தா செய்கிறதுக்கு முன்னாடியே பாலை சூடு பண்ணி நல்லா வார்மாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நுரைச்சி வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைதா மாவுலாம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பால் சேர்த்து மைதா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் திக்னஸ் வரும், அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா மில்க் சேர்த்துக்கோங்க, இல்லை வார்ம் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே இன்றைக்கி கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் பெப்பரும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் சேர்க்கும்போது நமக்கு பார்க்க கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் ரெடி பண்ணிக்கலாம். வெஜிடபிளுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகமும் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூடவே கேரட், க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ஓவர் குக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம், ஒயிட் சாஸில் உப்பு சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது கூடவே 2 செரி டொமேட்டோஸ் சேர்த்துருக்கேன். அது பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நார்மல் டொமேட்டோஸ்லாம் சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. கட் பண்ணாமல் அப்படியே நான் இன்றைக்கி செரி டொமேட்டோஸை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒயிட் பெப்பரும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 80% குக் ஆன பிறகு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தாவையும் ஓவராக குக் பண்ணி குழன்னு ஆக்காமல் உதிரி உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து இந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு பாலக்கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாலக்கீரையை சுடு தண்ணியில் ஒரு கொதி விட்டு வேக வச்சு நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்திருக்கேன். ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதை அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ட்ரை ஆகி வந்த பிறகு தான் நம்ம ஒயிட் சாஸ் சேர்த்துக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ் ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 to 3 days ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் சூப்பெல்லாம் செய்வீங்க அப்படின்னா அந்த ஒயிட் சாஸ் வச்சு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்த பிறகு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பாலக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ் எப்பயும் பாஸ்தா கேட்கும்போது ப்ளைனாக செஞ்சு கொடுக்காம அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.